யாராவது ஒரு ஆள் சொல்லு, ராஜராஜங்கிறவன் யாரு, அந்த கோயிலோட பெருமையை சொல்லு. நீ காலையில நீ குடிச்ச நீர் காவேரி, குடிச்ச நீர் காவேரி, உன் உடை அழுக்கு, உன் உடல் அழுக்கு அத்தனை போக்குனது காவேரி யாரு? காவேரியோட சொல்லு. நீ தெரியுது காவேரியோட வரலாறு உனக்கு ஆறு. எனக்கு அது அடையாளம், எனக்கு அடையாளம், அது எனது உரிமை. எப்படி இருக்கு நீ காவேரி யாரு? உலகத்திலேயே ஆத்துக்கு காங்கிரீட் ரோடு போட்ட எந்த முட்டா பயல கேன பயல எந்த அரசை பார்த்திருக்கியா? அதோட எக்காலஜி என்னன்னு தெரியுமா? அதோட பயோடைவர்சிட்டி கான்செப்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? வாட்டர் சோக்கு பேர், நீர் கசி படுகளை இருகரையிலும் இந்த சைடு ஒரு 5 கிலோமீட்டர், இந்த சைடு 5 கிலோமீட்டர் ரேடியேஷன் கசி இருக்கு. வாட்டர் சென்று பெயர். எந்த இடையூறும் வந்துடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் காவல்துறை உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்பியின் வாழ்த்துக்களும் வணக்கம். வேளாண் விஞ்ஞானி, தமிழ் தேசிய இனத்தின் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்களின் நினைவை போற்றும் ஒரு விழா. அதே விழாவிலே இந்த பகுதியிலே மனிதநேய மருத்துவராக இருக்கக்கூடிய எங்கள் மதிப்புக்குரிய மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்கள் சட்டமன்றத்திலே போட்டியிடக்கூடிய ஒரு பரப்புரை கூட்டமாகவும் இது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நினைவேந்தல் கூட்டம் நடத்த வேண்டும் நம்மாழ்வாருக்கு? அப்படி என்ன செய்தார் என்றால், தொலைந்து போன தமிழ் தேசிய இனத்தின் வேளாண் மரபை தோண்டி வந்த ஒரு தொல்பொருள் இலாக்காவா அதிகாரியாக இருந்தவர். மண்புழுதான் இந்த மண்ணின் ஆகச் சிறந்த நண்பன். அந்த மண்புழுவை கொன்றுவிட்டு நீங்கள் என்ன விவசாயத்தை செய்தெடுக்க போகிறீர்கள் என்று மரபு வழி விவசாயத்தை மீட்டெடுத்த மகான் எங்களையா நம்மாழ்வார். உங்களுக்கு தெரியும், முதுகலையில் வேளாண் பட்டம் பெற்றவர். பட்டம் பெற்று முடித்தவுடன் 1972 கோயில்பட்டிலே அவருக்கு ஏடி அடிஷனல் டைரக்டர் என்ற போஸ்ட் வேளாண் துறையிலே கிடைக்கிறது. அங்கே பணி செய்கிறார். அவர் படித்த படிப்பு, செய்யக்கூடிய பணி, இது அத்தனையும் சூழலியலுக்கு எதிராக இருக்கிறது. நிலத்தை, நீர்வளத்தை, நிலத்தை, மண்ணை மலடாக்குற ஒரு வேலையை செய்கிறது என்று மனசாட்சி உறுத்திய காரணத்தினால் அந்த வேலையை உதறிவிட்டு தன் வாழ்நாள் முழுக்க மரபு வழி விவசாயத்தை இந்த மண் முழுக்க போதித்த ஒரு மகானுக்குத்தான் இந்த விழா நடத்தப்படுகிறது. நம்மாழ்வார் மட்டுமல்ல, எண்ணற்ற தமிழ் தேசிய இனத்தின் பெருமக்கள் இந்த நிலத்திலே மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அடையாளங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது. வந்தவனெல்லாம் வாழ வைத்த தமிழ் சமூகம் தன் சொந்தவரை கொண்டாட தவறிவிட்டது. எதற்காக நாம் தமிழ் கட்சி நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும்? எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது இந்த நிலத்திலே. அண்ணா திமுக இருக்கிறது, திமுக இருக்கிறது, காங்கிரஸ் இருக்கிறது, பிஜேபி இருக்கிறது, எண்ணற்ற கட்சிகள் இருக்கிறது. எதற்காக நாம் தமிழர் என்ற கட்சி இந்த மண்ணுக்கு தேவை என்றால் தேவை இருக்கிறது. அரசியலை நாங்கள் வாழ்வியலாக பார்க்கிறோம். எப்படி வரலாறு புயல் எப்படி இருக்கிறதோ அதுபோல் அரசியலை நாங்கள் வாழ்வியலாக பார்க்கிறோம். பாலிடிக்ஸ் இஸ் a master of the science என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியலை அறிவியல் தந்தை என்கிறான். எப்படி? அரிசி விலை, உப்பு விலை, பருப்பு விலை, மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், சுங்க கட்டணம், கல்வி கட்டணம், சாலை கட்டணம், மருத்துவ கட்டணம், எல்லா கட்டணங்களையும் ஏற்றி இறக்குவது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல் படிச்ச பிள்ளைகள் இருக்கிறதுக்காக அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் நாங்கள். தமிழர் உரிமைகள் மறுக்கப்பட்டு இருக்கிறது. தன்னாட்சி அதிகாரத்தை தமிழ் நிலம் இழந்து விட்டது. அரசியல் என்றால் சாக்கடை, ஆம் சாக்கடை. யார் இறங்கி சுத்தம் செய்வது? அந்த சுத்தம் செய்த வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் என்ற பிள்ளைகள், நாம் தமிழர் என்ற கட்சி. கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டதனாலோ ஒரு நடிகை யார் வைத்துக் கொள்வது என்ற சிக்கல்களாலே கட்சி ஆரம்பிச்சவல்ல. 1,75,000 உயிர்கள் கூப்பிடும் தூரத்தில் உள்ள, இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் கூப்பிடும் தூரத்தில் உள்ள என் உயிர் சொந்தங்கள், தொப்புள் குடி உறவுகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரே காரணம்
என்பதற்காக 1,75,000 பேரை பலிகொண்ட ஒரு இனத்தின் ரத்தத்தில் விளைத்த கட்சி இது நாம் தமிழர் கட்சி. சும்மா அரசியல எல்லாரும் சேர மாதிரி வரல, ஒரு மாற்றம். கடந்த 50 ஆண்டுகளில் உலகில் உள்ள அத்தனை நாடுகள் இந்த பொன்னான ஆண்டுகளில் தங்கள் பொருளாதாரத்தை, தங்கள் வாழ்வியலை, சூழலை சிறப்பித்து காட்டியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும் இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக இருந்திருந்தால் உலகத்தில் 3வது பெரிய வல்லரசு. நான் சொல்லவில்லை. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற வங்காள மேதை அமிதாப் சொல்கிறார். அப்படி எண்ணற்ற வளங்கள் கொண்ட நாடு 9,50,000 கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது. 1947 முதல் 2021 வரைக்கும் தமிழ்நாடு வாங்கிய கடன் 3,50,000 கோடி ரூபாய். ஏறக்குறைய 70 ஆண்டுகள் கடன் 3,50,000 கோடி ரூபாய். இந்த 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் வாங்கியது 5 லட்சம் கோடி ரூபாய் கடன். 9,50,000 கடனோடு இந்த தமிழ் சமூகம் இருக்கிறது. இவ்வளவு கடன் வாங்குறீங்களே அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கிறாங்க. யாரு கேட்கிறாங்க? தமிழ்நாட்டின் திட்டக்குழு அதிகாரி, பொருளாதார மேதை புலி ஐயா ஜெயரஞ்சன் என்று கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார் ரொம்ப நக்கலா, 8 கோடி தமிழ் தேசிய இனத்தை கேன பயலா, கேடு கட்ட பயலா, அறிவு கட்ட முட்டா பயலா நினைச்சு அவர் பேசுறாரு. அரசாங்கம் கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா ஆத்தா, யாருக்கு பிரச்சனை கேட்கறியா? லூசு பைத்தியம். இல்ல கடன் எதுல வரும்? சொத்து வரிகள, மின்சார வரி, சாலை வரி, பத்திரம், எல்லாவற்றையும் இதுல தான் ஏறுவான். கலால் வரி வரியில ஏத்தி ஏத்தி வாங்குவான், உன் தலையில சமக்கான். அப்படி ஒரு பொருளாதார மேடையில் திராவிட மாடல் அரசு திட்டக்குழு தலைவராக வச்சிருக்கு. விளக்கு வாங்குறேன். அரசியல் தான் ஆக சிறந்த கல்வி. அரசியலை கற்பிக்காதது கல்வி அல்ல. நீ மருத்துவம் படி, பொறியியல் படி, வேளாண்மை படி, விஞ்ஞானம் படி, என்ன படி, எது வேணாலும் படி, எதுவாக வேணாலும் இரு. எங்க வாழ போற, எங்க வேலை செய்ய போற, எங்க இருக்க போற? நீ உலகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஆக சிறந்த பட்டங்களை நீ படித்தாலும் எங்க வாழ போற? நீ வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இந்த நிலம் இருக்கிறதா? இந்த சமூகம் இருக்கிறதா? கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. எல்லாவற்றையும் போராடி பெற வேண்டியிருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. எமக்கென்று என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? நீங்க பாருங்க. நீங்க தமிழ்நாடு அரசு பேருந்து, தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி இல்ல, அரசு சட்டக்கல்லூரி. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி இல்ல, அரசு மருத்துவக் கல்லூரி. தமிழ்நாடு அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இல்ல, அரசு நடுநிலைப்பள்ளி. தமிழ்நாடு என்று சொல்வதற்கு உன் நாக்கு கூசுது, நாக்கு வலிக்குது. என்ன மைக்குடா தமிழ்நாடு ஓட்டு கேட்கிற? எது கேட்கிற தமிழ்நாடு ஓட்டு? வலிக்கிறது உனக்கு தமிழ்நாடு சொல்ல. எங்க நீங்க கேரளாவில் போய் கேரளாவில் போய் மலையாளத்தை நீங்க பேசிட்டு ஒரு போய் ஊடு திரும்ப முடியாது. தெலுங்கர்களுக்கு 2 மாநிலம் இருக்கு, தெலுங்கானா, ஆந்திரா. அங்க போய் தெலுங்கனையோ, தெலுங்கு சமூகத்தையோ, தெலுங்கு இனத்தையோ நீ தப்பா பேசிட்டு உயிரோட வர முடியாது. பக்கத்து மாநிலம் கர்நாடகா இருக்கு, கன்னடத்தையோ, கன்னட தேசிய இனத்தையோ, கன்னட மொழியோ பேசிட்டு நீ உயிரோட திரும்ப முடியாது. தமிழ் தமிழ் காட்டு பிராணி மொழி பேசலாம், அவனை தந்தை என்று கொண்டாடுற நீனு. இது உளவியல் நோய். இட்ஸ் a psychological disease. எவ்வளவு கேவலமா இருக்கு. இல்ல தமிழன் ரோசம் கட்டவனா, மானம் கட்டவனா இல்ல, இருக்கு. அவனுக்கு ரோசம் இருக்கு, மானம் இருக்கு, வீரம் இருக்கு. எதுலாம் இருக்கு? சாதிக்குள்ள இருக்கு, சாதிக்குள்ள இருக்கு. சாதி பேரை போட்டு சனியா, காட்டு மிராட்டி, மயிறு மட்டன் ஒரு சாதி பேரை போட்டு திட்டிற ஆத்தா சங்க அறுத்துருவான். தமிழனை திட்டலாம். இந்த தமிழ் மொழிக்குள்ள, தமிழ் இனத்துக்குள்ளதான் சாதி இருக்கும், மதம் இருக்கு. அதுதான் அம்பர்லா, அதுதான் கொடை. அதுக்கு கீழே தான் இருக்கு சாதி, மதமா. இனத்தின் மீது பற்று இருக்கணும், மொழியின் மீது பற்று இருக்கணும்.
பற்றுக்கோட இருக்கக்கூடாதுங்கிறாரு புரட்சியாளர் பழனிபாபா. வெறி இருக்கணும், தமிழருங்கிற வெறி இருக்கணும். எல்லா உரிமைகளையும் இழந்து விட்ட ஒரு சமூகம் உரிமைக்காக வீதியில் வந்து நிற்குது. அரசியல் அதிகாரம் கையில் இல்லை. அவன் நிலத்தை அவன் ஆளுகிறான். என் நிலத்தை யாரும் ஆளுகிறான். தமிழ் மகன் இதை ஆள முடியல. எவ்வளவு துணிச்சலா திராவிட, எவ்வளவு செட்டில்மெண்ட், எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கிறான் பாருங்க. நான் எங்க ஐயா மருத்துவரையா 3 மாசமா அந்த களத்துல நிக்கிறாரு. 3 மாசமா அந்த களத்துல நிக்கிறாரு. தனி மருத்துவமனை இருக்கு. முதுகலை பட்டம் பெற்றவர் ஒரு மருத்துவர் எதற்காக வரணும்? தான் வாழ்வது போல் இந்த சமூகம் வாழ வேண்டும் என்று நினைப்பது மனிதம். எம்மை போல் பெருமை உள்ள வாழ்க்கை இந்த தமிழ் சமூகம், இந்த சமூகம், மனித சமூகம் வாழ வேண்டும் நினைக்கிறது மாமனிதம். கார்ல் மார்க்ஸ் இந்த சமூகத்துக்காக உழைக்க வந்த மருத்துவர். திமுக ஒரு வேட்பாளர் நிற்பான். ஓட்டுக்கு 5000 ரூபாய் காசு தருவான், 2000 ரூபாய் காசு தருவான், கோட்டை தருவான், கோழி பிரியாணி தருவான். அப்படியே இந்த சுய உதவி குழு பெண்கள் இடத்துல வட்ட செயலாளர், ஒன்றிய பொறுப்பு அவங்க கையில் காசை கொடுத்து புறாவுக்கு கம்ப தூவது போல, கோழிக்கு இறைய தூவது போல, ஆட்டுக்கு மாட்டுக்கு புல்லை கொடுப்பது போல இந்த கைக்கூலி பணத்தை 2000 1000 என்று காசை கொடுப்பார்கள். என் தமிழ் சமூகம் வாங்கும், பெற்றுக்கொள்ளும். இந்த 2000 ரூபாய் பிச்சை காசுக்காக திரும்ப இந்த திருட்டு திராவிடர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறோம். உலகத்திலேயே ஒரு அரசு சாராயம் காட்சி விற்குது. உலகத்திலேயே இதுதான் தமிழ்நாடு அரசு தான். எதிர்கட்சி சாராயம் காட்சிதான், ஆளுங்கட்சி சாராயம் காட்சிது. தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி எத்தனை? 1436 அரசு கல்லூரி. சாராய கடை, மதுக்கடை 6500 மதுக்கடை. ஒரு அரசு தன் சொந்த குடிமக்களுக்கு படிக்க வைக்கிறார் இல்ல குடிக்க வைக்கிறார். எவன் காப்பா அந்த கல்விய? ஒரு தலைமுறை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஆல்கஹால், சாராயம். 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் கையில் இடத்துல இருக்கு மது போட்டல். 10ஆம் பயிலக்கூடிய மாணவன் கையில் இருக்கு மது போட்டல். யார் தடுப்பா? ஒரு தமிழ் சமூகம் இளைய தலைமுறை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, சீர்கட்டு இருக்கு. நம்ம எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பாரு, கவர்ச்சி, திரை கவர்ச்சியில வீழ்ந்த இந்த சமூகம். வரலாறை படிக்காத ஒரு சமூகம் வரலாற்றில் ஒருவரும் விடுதலை பெற முடியாது. தனக்கான விடுதலை பெறவும் முடியாது, அதை தேடவும் முடியாது, விடுதலை இருக்க முடியாது. வரலாற்றை படிக்க வேண்டும். யாராவது ஒரு ஆள் சொல்லு, ராஜராஜங்கிறவன் யாரு, அந்த கோயிலோட பெருமையை சொல்லு. நீ காலையில் நீ குடிச்ச நீர் காவேரி, குடிச்ச நீர் காவேரி, உன் உடை அழுக்கு, உன் உடல் அழுக்கு அத்தனை போக்குன காவேரி யாரு? காவிரியோட சொல்லு. தெரியுது காவிரியோட வரலாறு உனக்கு ஆறு? எனக்கு அது அடையாளம், எனக்கு அடையாளம், அது எனது உரிமை. எப்படி இருக்கு நீ காவிரி ஆறு? உலகத்திலேயே ஆத்துக்கு காங்கிரீட் ரோடு போட்ட எந்த முட்டா பயல, கேன பயல எந்த அரசை பார்த்திருக்கியா? அதோட எக்காலஜி என்னன்னு தெரியுமா? அதோட பயோடைவர்சிட்டி கான்செப்ட் என்னன்னு தெரியுமா உனக்கு? வாட்டர் சோக்குன்னு பேரு, நீர் கசிவு. படுகளை இருகரையிலும் இந்த சைடு ஒரு 5 கிலோமீட்டர், இந்த சைடு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் கசிவு இருக்கு. வாட்டர் சென்று பெயர் நாட்டிவ் வெஜிடேஷன் பூர்வக்குடி. அந்த நிறைய இருக்கான் உயிரினங்களே. விராட்னா 6 மாசம் சேத்துல கிடக்க நீர் இல்லாம அப்புறம் உயிர் பெற்று வரும். நாட்டிவ் வெஜிடேஷன் செத்து போயிடும். காங்கிட்டு போடக்கூடாது, 6 செத்து போயிடும். நிலத்தடி நீர் கீழே வராது. கல்லணை கிளைவாய்க்கால் முருக காவேரியில ரோடு போட்டிருக்கான அந்த முட்டா பயலுக்கு போய் நீ ஓட்டு போட்டிருக்கிய. நான் ஒன்னு என்ன சொல்ல? எது அரசியல்? எது பேசணும்? எது பேச? 1 கோடி தொண்டர் வைத்திருக்க திமுக 3வது தலைமுறை 3வது அரசனை உதயநிதியை களத்துல இறக்கிறதுக்கு 10 படம் நடிக்க வைக்கிறான். 10 படம் கதாநாயகன். ஏன்? தமிழன் திரை கவர்ச்சிக்கு வீழ்ந்து கிடப்பவன். திரையில வித்த காமிச்சா போதான், தரையில சொத்தையா இருந்தாலும் அவனை ஏற்றுக்குவான். அதனால 10 படம் இருக்கு. இந்த உதயநிதியை கொண்டு வந்தாங்க. உதயநிதி அவரோட பையன் இன்ப நிதியை கொண்டு வர்றாரு. இனி அவர் பையன் துயர நிதி, எல்லா நிதியும் வருவான். ஆண்டுகிட்டே
உனக்கு உணர்வும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, சாதி மதமாக பிரிந்து கிடக்கிற, பிளவுபட்டு கிடக்கிற பெரும்பெரும் தமிழ் சாதிகளை 4 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தத்தையும் திராவிட எடுத்துக்கிறான். 234 சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில், 64 சட்டமன்ற உறுப்பினர் பிற மொழியாளரே, 1.5 கோடி தமிழன் இருக்கான் கர்நாடகாவில். ஒரு தமிழன் இங்கே எம்எல்ஏவா இல்லை. 75 லட்சம் தமிழன் இருக்கிறான் கேரளாவில். ஒருவன் எம்எல்ஏ எம்பியா இல்லை. 95 லட்சம் தமிழன் இருக்கிறான் ஆந்திராவில். ஒருத்தன் எம்பி எம்எல்ஏவா இல்லை. மொத்தமே 4 விழுக்காடு. 40 எம்பி பாண்டிச்சேரியோட சேர்த்து 18 பேர் பிறமொழியாளர்கள். 9 அமைச்சர், முக்களத்தூர்ல 2 அமைச்சர், படையாச்சில 3 அமைச்சர், பறையருக்கு 1 அமைச்சர், எல்லாத்துக்கும் பிச்சை. கோனாருக்கு 1 அமைச்சர், கவுண்டனுக்கு 2 அமைச்சர், பிச்சை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். இதெல்லாம் பேசாதீங்க சார். நாங்கள் திராவிடம் அதெல்லாம் பேசாதீங்க. யார் பேசுறது? ஆசிரியர்கள் அரசியல் பேசக்கூடாது, காவல்துறை அரசியல் பேசக்கூடாது, அரசு அதிகாரி அரசியல் பேசக்கூடாது, அரசு மருத்துவர் அரசியல் பேசக்கூடாது, கோயில் அரசியல் பேசக்கூடாது, ஹோட்டலில் அரசியல் பேசக்கூடாது. எங்க பேசுறது? யார் பேசுவா? யார் பேசணும் அரசியல? நல்லவர்கள் அரசியலை பேசவிட்டால் நல்லவர்கள் வந்து உட்கார்ந்துக்குவான். அள்ளிகள் அரசியல் பேசாவிட்டால் கள்ளிகள் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து விடும். ஒரு மாற்றம் வேண்டும். மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அந்த மாற்றத்தை இந்த தமிழ் மண்ணிலே விதைக்க வந்த பிள்ளைகள் நாங்கள். எங்கள் பேச்சை உற்று பாருங்கள், எங்கள் கட்சியின் கூட்டத்தை உற்று பாருங்கள், அவதூறை புறந்தள்ளுங்கள், வெறுப்புக்கு அப்பால் எங்களை பாருங்கள். இந்த பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள்? யாருக்காக பேசுகிறார்கள்? விரக்தியில வெறுத்து வந்து நிற்கிற ஒரு கடைசி தலைமுறை தமிழக கடைசி வாய்ப்பு சீமானுங்கிற ஒரு தலைமையில இந்த ஆட்சியத்தை எப்படியாவது பெறணுங்கிற எங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சொந்த வேலைகள் இருக்கு. முழு நேர அரசியல்வாதி அல்ல. எனக்கு ஒரு வேலை, என் தம்பி இடுமான இங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. ஆனாலும் அந்த வேலைகளுக்கு மத்தியில இந்த வேலை எங்களோட புனித பணி, நோபல் ப்ரொஃபஷன். இந்த அரசியல் நாங்க செய்யறோம். தூய அரசியலை கொண்டு வந்து நிறுத்துறோம். பாருங்க, உங்களுக்கு நீங்க ஒன்றும் கருணாநிதி சொந்தக்காரங்க இல்லை. நீங்க அவங்களே மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க 2000 பேர் தான் இருப்பான். அவங்க தான் மைனாரிட்டி. என்ன போய் என்னெல்லாம் இஸ்லாமிய மைனாரிட்டிங்களாட்டு 8 கோடி தமிழ் தேசியத்தோட புள்ளடாகுமா என்ன மைனாரிட்டி? இன்னைக்கு இஸ்லாமியனா இருப்பேன், நாளைக்கு பௌத்தத்துக்கு போவேன், நாளைக்கு இயேசுவை கும்பிடுவேன், முருகனை கும்பிடுவேன், யாரையும் கும்பிடுவேன். நாளைக்கு நான் தெலுங்கனா போக முடியாது, மராட்டியானா போக முடியாது, ஒரியானா போக முடியாது. எது மாறாத ஒண்ணு அதான் முடியும் அடையாளம். அதான் அடையாளம். சும்மா அப்படியே திராவிட மாடுறதுல இவங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப கோ பேக் மோடி, ஆளுங்கட்சியா வந்துட்டான்னு வச்சுக்கிறீங்க வெல்கம் பேக் மோடி. இவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பீப்புள். தமிழ்ல சொல்ல வேணாம், அதெல்லாம் கிடையாது. நீங்க உன்னிப்பா பாருங்க, எங்க அரசியல் எடுக்க ஓட்டு காசு வாக்கு காசு தர மாட்டோம், நேர்மையா இருப்போம். எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. உலகத்தில் அதிகப்படியான வரி வாங்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. உலகத்தில் 8 விழுக்காடு 7 விழுக்காடு 10 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியாக வாங்கி கொண்ட நாடுகள் அத்தனை இந்த நாட்டு குடிகளுக்கு கல்வியை மருத்துவத்தையும் உலக தரத்துக்கு இலவசமாக தருது. 8 விழுக்காடு 10 விழுக்காடு தான் ஜிஎஸ்டி. உலக தரத்துக்கு இலவசமாக தர்றாங்க. 28 விழுக்காடு 32 விழுக்காடு 44 விழுக்காடு 48 விழுக்காடு ஜிஎஸ்டி வரியாக வாங்கிட்டு என்ன தர்றான் உனக்கு? நீ எல்லாத்துக்கும் டாக்ஸ் பே பண்ற, வரி கட்டுற. செஸ் வரி இருக்கு, கல்விக்கு வரி இருக்கு, சாலைக்கு இருக்கு, சுகாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் வரி கட்டுற. இந்த வரியை வாங்கி அவன் என்ன பண்றான் பாரு. 36 ஆறு தமிழ்நாட்டில் செத்து போச்சு. 3 ஆறு தான் உயிரோட இருக்கு. 3 அடிக்கு மேல ஆத்து மண் அள்ளக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 3 அடி தான் ஆத்து மண் அள்ளணும், அதுக்கு மேல அள்ளக்கூடாது. உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு. எத்தனை அடியில் ஆத்து மண் அள்ளுறான்? ஏன் அள்ளுறான்? உன் ஜாதிக்காரன். நம்ம அல்றே அல்றது நம்ம ஜாதிக்காரன் இல்ல, நல்லாளு. ஏதோ உன் ஜாதியில் ஒரு 4 பேர் 5 பேர் வளர்ந்து கொள்ளடிச்சு வாடுறது உனக்கு சாதி பாசம். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வர தகுதியற்றவன். பசுமன் முத்துராமலிங்க தேவர். சாதிய எண்ணம் கொண்டவன் கடவுளை வழிபடுவதற்கு தகுதியற்றவன். பசுமன் முத்துராமலிங்க தேவர். Caste is a mental state. சாதி என்பது ஒரு மனநிலை என்கிறார் அம்பேத்கர்.
பேச்சாளர்கள் நம்ம மன நோயிடா. நீ எந்த சாதி கட்சிக்கு, ஆனால் உன் உன் சமூகத்தை இந்த 8 கோடி தமிழ் தேசிய ஒத்த தலைவர் அதை மேதகவே பிரபாகரன் என்று அடையாளப்படுத்த இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடு கட்டு போயிடும். தமிழ் சமூகத்துக்கு யார் தலைவனா இருக்கணும்? தெலுங்கனா, கன்னடனா, மலையாள தமிழனா இருக்கணும். அப்பங்கிறவன் இருக்கணும், தலைவங்கிறவன் ரத்தவனா இருக்கா. அதான்டா தலைவன். தலைவன் ஆடாத 27 நாடுகள், 27 உலகத்தின் ஆக சிறந்த வல்லாதிக்க நாடுகள், அதிநவீன ராணுவ கொண்டு என் தலைவனை வீழ்த்தியது. எல்லாரும் செத்தவனுக்கு தான் எல்லாரும் செத்தவன் அழுவான். பிரபாகரன் அழுதவனுக்கா செத்தவன்? உலகில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு நாடு இல்லை. நாடு கட்ட போராடி மாண்டவன், நாடு கட்ட போராடிய மாண்டவன் தான் என்னோட தலைவர் மேதக பிரபாகரன். அவன் தான் உலகில் வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசியத்தின் முகவரி, அடையாளம். தமிழனுக்கு தலைவனாகிறதுக்கு தகுதி தேவை. தமிழனுக்கு நண்பனா இருக்க எந்த தகுதியும் தேவையில்லை. தமிழனுக்கு எதிரியா இருக்கவும் தலைவனா இருக்க ஒரு தகுதி வேணும். அது இந்த இடத்துல பிறந்திருக்கணும். அதனாலதான் எங்க அண்ணன் சீமான் சொல்றாரு, அண்ணன் திருமாவளவனுக்கு வேணா பெரியாரு ஈவேரா பெரியாரா இருக்கலாம், தமிழ் தேசிய இனத்துக்கு அண்ணன் திருமாவளவன் தான்டா பெரியாரு. அண்ணன் சீமான பதிய வைக்கிறாரு. ஐயா மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ராமதாஸ்க்கு வேணா ஈவேரா பெரியாரா இருக்கலாம். தமிழ் சமூகத்துக்கு ராமதாஸ், மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியாரு. யாரை கொண்டாடுறன்னு நினைச்சுக்க, வந்தவங்கத்துக்கு தள்ளத்துக்கு வச்சிருக்க கரகாடாத, முதுகுல குத்திடுவான். எல்லா உரிமையும் இழக்கப்பட்ட ஒரு நிலம் இது, ஒரு இனம் இது. டிஎன்பிசின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? தமிழ்நாடு தேர்வாணையம். தமிழ்நாடு தேர்வாணையம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு அரசு வேலையை உறுதிப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தோட தெரியுமா? இப்ப ஐயா அந்த ஓபிஎஸ் என்னத்தை பொறுத்தெல்லாம் ஈன பயலா போயிட்டான். தமிழன்லேயே பாதி பேர் ஈன பயலா இருக்கிறான். அண்ணாதிமுக என்ன பண்ணுது? முத தமிழ்நாடு டிஎன்பிசி தேர்வை அதர் மாநிலம், வேறு மாநிலத்தில் வந்து கூட பரீட்சை எழுதலாம் கூட, அப்படி கூட சட்டம் கூட இருந்தால் கூட ஏதோ சகிச்சுக்கலாம்னு வச்சுக்க. வெளிநாட்டிலிருந்து பர்மா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா, இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாட்டில் இருந்து கூட வந்து தமிழ்நாட்டு தேர்வாணையத்தில் பரீட்சை எழுதி தமிழ்நாட்டு அரசுகளை வாங்கிக்கலாம். இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுது அதிமுக, அது அப்படியே தொடர்றது திமுக. சமத்தரா செலவழிக்க அடிக்கணும் அந்த திராவிடங்களை, திருட்டு பய திராவிட. there is no ideology for திராவிடம். திராவிடத்துக்கு கருத்தியல் இல்ல. it is a fabricated ideology. கட்டு கதை. எவனாவது ஒரு ஆண்மையுள்ள திராவிடத்துக்கு என்ன பொருள் சொல்லிடலாம். 1 கோடி ரூபாய் தர்றான் நாம் தமிழர் பிள்ளைகள். no ideology, it's a fabricated story. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாது. என் தாய்மொழி தமிழ், ஆத்தாப்பன் தமிழன், நிலம் தமிழர், அதெல்லாம் தமிழன். என் சிம்பிள் வரைகிறோம், சின்ன ஒரு கரெக்ட், இது போதும். இப்போ இந்த சிக்கல்கள் மாறணும், இந்த சிக்கல்கள் தீரணும்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது தமிழராய் ஒன்றிணைந்து ஒரு தூய அரசியலை இந்த மண்ணில கட்டி எழுப்பக்கூடிய பிள்ளைகளுக்கு அரசியல் ஆயுதம், அரசியல் வலிமை தந்து வாக்கு செலுத்தி எங்களை போன்ற இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பெருமகனை சட்டமன்றத்துக்கு உங்கள் பிரதிநிதியாக நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிரச்சனை தீரும். நீ யார் அனுப்புற? நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிய நபர்கள் யார்? ராட்டி தட்டுற பயல சாணி தட்டுறா போய் சாணி தட்டுற பயல தட்டி நீ ஏற்றி விட்டுருக்க. நாங்கெல்லாம் ஆண்ட சாதி தெரியுமில்ல? பைத்தியம் பண்ணட எப்ப ஆண்ட ஆண்ட சாதி சாதிய கண்டவனும் இல்ல, கடவுளை என்றவனும் இல்ல. ஆடா ஆத்தா பெரியாளா இருப்பான் போட்டிருக்க. என்னடே இது? என்னென்ன கிபி 1270 சோழ சாம்ராஜ்யம் முடிச்சு, கிபி 1275 அதுக்கப்புறம் உன்னை ஆண்டது பூரா கடைசியா மன்ன பாபாஜி போன்ஸ்லே அவங்களோட
சுவாஜி ஆண்டார் தஞ்சாவூர் மொத்த குடிடி ஒத்த நீங்க மொத்த குடி எப்படி ஆண்டான் தெரியாது. பெருமை படிச்சு தொலை விளங்கும் உனக்கு முடிஞ்சு போச்சு. 275 முடிஞ்சு. கடைசி பேர் எனக்கு கும்போணத்து நமக்கும் பாண்டியர்களுக்கும் திருப்புறம் கும்போணத்து பக்கத்தில் நடந்த கடைசி போர் அதுதான். அதில் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீ ஆளவே இல்லை. கடைசியாக அந்த பாளையங்கள் 18 ஜமீன் ஒரு 3-4 பேர் அவ்வளவுதான். பூலித்தேவன், வெண்ணிக்காலடி, அழகுமுத்து கோணை, திரு சின்னமலை, இது மாதிரி நம்ம ஆளுங்க அவ்வளவுதான். வேற நீ எங்க நீ ஆண்ட நீனு. அப்படி உலகம் முழுக்க கரைப்பட்ட இடமெல்லாம், கடலின் கரைப்பட்ட இடமெல்லாம் தன் காண்பட்ட இடமாக பதித்த அரசேந்திர சோழன் 21 நாடுகளை உலகத்தின் 21 நாடுகளை கட்டி ஆண்டு தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை, உறையூரை, தஞ்சாரை கொண்டு ஆண்ட ஒரு பெருநிலத்தின் மக்கள் தங்கள் அரசியல் உரிமையை பெறுவதற்காக தெருவில் ரோட்ல நிற்கிறான். உலகத்தில் மிகப்பெரிய கப்பல் படையை கட்டிய அரசேந்திர சோழன் மக்கள், அவன் வழிவந்த கூட்டம், உலகத்தில் முதலாக ஆற்று நீரை தடுத்து வேளாண்மை பயன்படுத்த முடியும் என்று உலகுக்கு அறிவியல் நுட்பத்தை கற்றுக் கொடுத்த கரிகால் பெருவளத்தான பிள்ளைகள் இன்று அரசியல் கேட்டு ரோட்டில் நிற்கிறான். அனாதை ஆகிட்டு போயிட்டிய. ஏதோ எங்க தாத்தா தான் திராவிடன், எங்க அப்பா ஏமாந்தான். ஏமாந்த நிக்கிறதுக்குள்ள சீமா வந்து டாக்குன்னு எங்க சட்டையை கொடுத்து எழுந்துட்டு வாடே நம்மளை ஊற்றி முடியுமா வா அப்படின்னு. அரசியலை தேர்ந்தெடுத்து பயணிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு தூய அரசியலை விரும்பக்கூடிய மக்கள், நீங்கள் இந்த மண்ணிலே வேட்பாளர் வைக்கக்கூடிய எங்கள் மனிதநேய மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள், அவரோட மருத்துவமனைக்கு போங்க. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட தந்தையார் இந்த பொது உடைமை கட்சியில் பெரும் போராளியாக, பெரும் தலைவர் பெருமகனாக இருந்து வளைந்தவர் இளராய் என்கிறவர். அப்பேற்பட்ட தந்தையின் மகன் மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களுக்கு இந்த உலகத்தில் மருத்துவர் தோக்கலாம், பொறியாளர் தோக்கலாம், தத்துவவியாளர்கள் தோக்கலாம், விஞ்ஞானிகள் தோக்கலாம். இந்த உலகத்தில் தோற்கக்கூடாத ஒரே ஒரு ஆள் இருக்கிறான் என்றால் அந்த விவசாயி. அந்த விவசாயியை தோற்க விடாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழராய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.